குழந்தைய கையில வாங்கியா, ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சின்ன மருமகள் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். சேது தமிழ்ச்செல்வியை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏத்திடுறாரு இல்லையா. அப்ப ஐஸ்வர்யா வந்துட்டு இல்ல வேண்டாம், நம்ம கல்யாணத்துக்கு போலாம், ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்க வந்துட்டு கூப்பிட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீ ஹாஸ்பிட்டல் வரியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. அப்போ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கேயே இறக்கி விட்டுட்டு போயிடுறாரு. அவரே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிடுறாரு. அட்மிட் பண்ணும்போதே அவங்க அப்பத்தாக்கு ஃபோன் பண்றாங்க. இப்படி வந்து தமிழ்ச்செல்விக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, வலி வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வாடிப்பட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்களும் வந்துட்டு கிளம்புறாங்க. அப்ப தமிழ்ச்செல்வியோட அப்பா, அம்மா, அப்பதான் எல்லாருமே கிளம்புறாங்க. இங்கே தமிழ்ச்செல்வியை சேது ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க சைன் பண்ணா தான் ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சேது வந்துட்டு இல்ல நீங்க வந்துட்டு பண்ணுங்க, நான் வந்து இந்த எம்எல்ஏ தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலுமே அந்த டாக்டர் வந்துட்டு இல்ல அப்படி நீங்க சொன்னாலுமே நீங்க சைன் பண்ண முடியுமா, அதெல்லாம் நீங்க பண்ண முடியாது, அவங்க ஃபேமிலி மெம்பர் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல சேது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காரு. அங்க தமிழ்ச்செல்வி வேற வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா யோசிச்சுட்டு நான் தான் அவங்க ஹஸ்பண்ட், நானே சைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா, நாங்க வந்துட்டு ஒரு பிரச்சனைனால பிரிஞ்சிருக்கோம், வர வழியில அடிபட்டு கிடந்தாங்க, அதனால தான் கூப்பிட்டு வந்தேன், நான் தான் அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, அப்ப சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு டெலிவரி பெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தானே ஹஸ்பண்ட், நீங்களும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு சேதுலையும் உள்ள கூப்பிடுறாங்க. அப்போ அந்த ரூம்குள்ள தமிழ்ச்செல்வி வந்துட்டு கத்தி கத்தி குழந்தை பிறக்குது. அதை பார்த்துட்டு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிருது. இவ்வளவு கஷ்டப்பட்டு குழந்தை பிறக்குது, நம்ம வந்து இவ்வளவு எவ்வளவு இதா பேசிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சேது யோசிச்சுட்டு கிளம்புறாரு. அதே டைம்ல அப்பத்தா அப்புறம் தமிழ்ச்செல்வியோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு அவங்க அப்பத்தா கையில வந்து குழந்தை கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு சேது இந்தா இது வந்து உன் பையன் தான், வந்து தூக்கு, உன் கையில வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. சேது அங்கேயே நிக்கிறாரு. வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு. அப்ப அப்பத்தா வந்துட்டு என்னப்பா யோசிக்கிற, இது உன் பையன் தான், வா வந்து வாங்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சேதும் வந்துட்டு குழந்தைய கையில வாங்குறாரு. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.